ஆண்டவர் தன்னுடைய வீட்டிலே இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு என்பதாக. இது தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது அவரை நாம் தரிசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு என்கிற ஒரு வாலிபன், அவனுடைய தாயார் அவனை தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே சகோதர பிரச்சனை ஆரம்பித்து விட்டது, நீ தூரமாய் இருக்கிற உன் மாமன் வீட்டுக்கு போ என்பதாய் அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்கு அந்த ஊருக்கு போய் பழக்கம் இல்லை. முதல் முறையாக தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து ஒரு அந்நிய நாட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். போகும் பொழுது பல கேள்விகள் எழும்பி இருக்கும். நான் போய் அந்த சொந்தங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு காலமாக தெரியவில்லை. அவள் சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க, நான் ஒரு முறை கூட பார்த்தது இல்லை. என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா அல்லது அவங்களும் என்னை துரைத்து விடுவாங்களா? சொந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பெற்றோரோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, பல கேள்விகள், மன வருத்தங்களோடு யாக்கோபு நடந்து போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் திடீரென்று இருள் சூழ்ந்து விட்டாரு. ஆகவே இங்கே தங்கி இளைப்பாரி விட்டு நாளை காலை பிரயாணத்தை தொடரலாம் என்று தன்னுடைய தலைக்கு ஒரு கல்லை வைத்து அங்கே படுத்து நித்திரை பண்ணுகிறார். அவருடைய மனதிலே பல கேள்விகள், எண்ணங்கள். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சொந்த தாய் தகப்பனை விட்டு பிரிந்த நான் போகிறேன். எங்கே போகிற இடத்தில் எனக்கு என்ன வரவேற்பு இருக்கும்? எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? என்னை நம்புவார்களா? பல கேள்விகளோடு அவர் படுத்திருந்திருக்க கூடும். அப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். ஒரு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனமாகி தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். அப்பொழுது அங்கே உயரமான உன்னதமான இடத்தில் கர்த்தர் நிற்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நிற்கிறதை பார்க்கிறார். அவர் நின்று அவனோடு கூட பேசுகிறார். அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பத்திரமாக திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை தேற்றி தைரியப்படுத்துகிறார். தேவனை அவன் அந்த இடத்தில் தரிசிக்கிறான். காலை எழுந்த பொழுது அவன் ஆச்சரியமாய் சொல்லுகிறான், இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறதே. நான் ஒரு வனாந்தரம், யாரும் ஆழ்நடமாட்டம் இல்லாத இடம் என்று எண்ணினேன். ஆனால் தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, ஒரு அழகான பெயரை சூட்டுகிறார். ஆதியாகமம் 28, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் பார்க்க கூடும், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்பதான ஒரு பெயரை அவர் வைக்கிறார். எனக்கு தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவன் பிரசன்னமாக கூடிய இடம்தான் தேவனுடைய வீடு என்கிற தேவனுடைய ஆலயம்.